வணக்கம் and welcome to Tamil Skill Developer channel. இன்னைக்கு நம்ம typewriting skill exercise 4 பார்க்க போறோம். Exercise 1 2 3 description linkல கொடுக்கிறோம். பார்க்காதவங்க லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து பிராக்டீஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்தவங்க எப்படி பிராக்டீஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. Exercise 4ல A Z X C V F A space lkmnbj இன்னொரு டைம் சொல்கிறேன். azxcvfa ஸ்பேஸ் lkmnbj இந்த லெசனை தான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கீக்கு எந்த ஃபிங்கர்னு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் லிட்டில் ஃபிங்கருக்கு ஏ, ரிங் ஃபிங்கருக்கு இசட், மிடில் ஃபிங்கருக்கு எக்ஸ், ஃபோர் ஃபிங்கருக்கு சிவிஎஃப் யூஸ் பண்ணுவோம். தம் ஃபிங்கரை யூஸ் பண்ண மாட்டோம். ரைட் ஹேண்டரை பொறுத்த வரைக்கும் லிட்டில் ஃபிங்கரை யூஸ் பண்ண மாட்டோம். ரிங் ஃபிங்கருக்கு எல், மிடில் ஃபிங்கருக்கு எம், ஃபோர் ஃபிங்கருக்கு ஜே, பி, என் யூஸ் பண்ணுவோம். தம் ஃபிங்கரை ஸ்பேஸ் பார்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஸ்டைலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு பேஜை ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை எக்ஸசைஸ் 1ல் சொன்ன மாதிரி பேஸ் லைன், அதாவது ஏஎஸ்டிஎஃப் ஸ்பேஸ் செமிகோலன் எல்கேஜே லைனில் வைங்க. ஃபிங்கர்ஸ் பொசிஷன் மாறக்கூடாது. எப்போ டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபிங்கர்ஸை பேஸ் லைன், அதாவது ஏஎஸ்டிஎஃப் ஸ்பேஸ் செமிகோலன் எல்கேஜே லைனில் தான் வைக்கணும். இப்போ இமேஜில் உள்ள எக்ஸசைஸ் 4 ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். azxcvfa ஸ்பேஸ் lkmnbj திரும்ப பாருங்க. azxcvfa ஸ்பேஸ் lkmnbj. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். azxcvfa azxcvfa நல்லா பாருங்க, ஃபிங்கர்ஸ் பேஸ் லைனில் தான் இருக்குது. ZXCV டைப் பண்ணும்போது ஃபிங்கர்ஸை கீழ் ரோக்கு கொண்டு போய் டைப் பண்ணிவிட்டு திரும்ப பேஸ் லைனுக்கு கொண்டு வந்துடுறோம். ஃபிங்கர் எப்போதுமே பேஸ் லைனில் தான் இருக்கணும். இதே மாதிரியே ரைட் ஹேண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். lkmnbj lkmnbj mnb டைப் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸ் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஃபிங்கர்ஸ் பேஸ் லைனில் தான் இருக்குது. mnb டைப் பண்ணும்போது ஃபிங்கர்ஸை கீழ் ரோக்கு கொண்டு டைப் பண்ணிவிட்டு திரும்ப பேஸ் லைனுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ ஃபுல் எக்ஸசைஸையும் திரும்ப டைப் பண்ணலாம். azxcvfa ஸ்பேஸ் lkmnbj திரும்ப பாருங்கள். azxcvfa ஸ்பேஸ் lkmnbj. ஒவ்வொரு முறை டைப் பண்ணும்போதும் சொல்லிட்டே டைப் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த லெசன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபிங்கர்ஸ் பொசிஷனுக்கு கரெக்டாக வந்துடும். டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணாலும் கண்டினியூவாக டைப் பண்ணுங்கள். பேக் ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் எந்த விரலுக்குரிய லெட்டரை தப்பாக டைப் பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ண முடியும். தினமும் காலையில் 1 மணி நேரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைட் டச் மட்டும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த azxcvfa ஸ்பேஸ் lkmnbj லெசனை 1 வீக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதே லைனில் உள்ள கீஸ்க்கு வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் 25 வேர்ட்ஸ் தரோம். ஒவ்வொரு வேர்டையும் குறைஞ்சது 5 லைனில் இருந்து ஒரு பக்கம் அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா வேர்டையும் கம்பைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும்.
இந்த எக்ஸசைஸ் 4ஓட ஏபிசிடியில் உள்ள 26 எழுத்தையும் எப்படி டைப் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் ஏபிசிடியை எப்படி கண்டினியூவாக டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.